ஆவணி மாத 12 ராசிகளுக்கான பலன்களிலே மீனராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மீனராசியிலே பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பூரட்டாதி 4ஆம் பாதம். நல்ல தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கின்றது. உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை சற்று சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் உண்டாவது யோகத்தை தரும். மனதிலே சங்கடம், குடும்பத்திலே சற்று குழப்பம், நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலை யாவும் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வருகின்றது. பெரிய அளவிலே முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என வருந்துபவர்களின் மனநிலை மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை, கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். வாழ்விலே எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருந்துபவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகமும் இப்போது நிச்சயமாக உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதனால் மனதிலே ஒரு புதிய உற்சாகம் தோன்றும், நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கைகூடும். கூட்டுத் தொழிலே இருந்த நெருக்கடிகள் விலகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். எதிர்பார்த்த பணம் வரும், கடன்கள் எல்லாம் அடையும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ர நிலை அடைந்திருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வருகின்றது. ஆகவே அன்றைய தினம் தாங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை அதிகரிக்கும். பரிகாரம் என்று பார்த்தால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு வளம் உண்டாகும். இந்த மாதம் இனிமையான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது போமா, இது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஆமாம், அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படிப்பறிவும் பட்டறிவும் கொண்டவர்கள். அற்புதமான தங்களுடைய அனுபவத்தை கொண்டே இனிவரும் காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதன்படி நடப்பவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. உங்கள் நட்சத்திரநாதன் வக்கரமடைந்திருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற சுக்கிரனால் நல்ல திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளிலே வெற்றியை அடைவீர்கள். பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருந்து வெற்றியை காண்பவர்கள். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அந்த துறையிலே நல்ல ஆழ்ந்த ஞானம் பெற்று அமைதியாக இருந்து தங்களுடைய வெற்றியை பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான உங்களுக்கு இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள். பண வரவு அதிகரிக்கும், பொன்னும் பொருளும் சேரும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டால் உங்களுடைய குறைகள் தீரும். இந்த நேரத்திலே உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு நல்ல வரன்கள் வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவாகரத்து வரையில் சென்றவர்கள் கூட மனம் மாறி தங்களுடைய வாழ்விலே சண்டையை நிறுத்தி சமாதானமாக சென்று அந்யோன்யத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். பெரியோரின் ஆதரவு சங்கடங்களை போக்கும். 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்களுக்கு விருப்பம் நிறைவேறும்.
ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சியை மேற்கொள்வீர்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார். நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் செலவுகள் கட்டுப்படும். காணாமல் போன பொருள் கைக்கு வரும். பண நெருக்கடி விலகும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்கள் வெற்றியாகும். காவல்துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். புதிய பதவிகள் தேடி வரும். அந்த பதவிகளால் புகழ் கூடும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களின் கனவு நனவாகும். படிப்பிலே கவனம் செல்லும். பரிகாரம் என்று பார்த்தால் நீங்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபட வேண்டும். விஷ்ணு துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்வு வளமாகும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதமானது ரேவதி நட்சத்திரத்திற்கு மிக மிக அருமையாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் விஷ்ணு துர்க்கை வழிபாட்டையும் செய்து மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். நல்ல திடமான சிந்தனையும் முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. விரயஸ்தானத்திலே 7.5 சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திரநாதன் வக்கரமடைந்து சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் எல்லாம் கட்டுப்படும். உடல்நிலையிலே இருந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். இனி நீங்கள் நிம்மதியை அடைவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகும். 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகளை எல்லாம் அவர் நனவாக்குவார். பல முயற்சிகளை மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலை இனி விறுவிறுவென நடந்தேறும். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும். கோயில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லும். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி ஓடி வருவார்கள். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். மறுமணம் முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணை அமைந்து உங்களுடைய 2வது வாழ்க்கை நிம்மதியாக அமையும். தடைப்பட்டிருந்த பணம் இப்போது வரும். பெரியோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடுகள் செல்ல முயற்சிப்பவர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். விசா உடனடியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு வருவாய் உயரும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதமானது உங்கள் எல்லோருக்கும் அற்புதமான ஒரு பலன்களை தருகின்ற மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல அக்கறை உண்டாகும். பெற்றோர் சொல் மற்றும் குருவின் சொல் கேட்டு நடப்பீர்கள். ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீர்கள். அதிர்ஷ்டமான நாட்களாக அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. நீங்கள் பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை உண்டாக்குகின்ற ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அவரவருடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். அப்படி உங்களுக்கு குலதெய்வம் நம்முடைய குலதெய்வம் என்னவென்று தெரியவில்லையே என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நேராக திருவண்ணாமலை செல்லுங்கள். திருவண்ணாமலையிலே அண்ணாமலையானை துதித்து அவன் மேல் பதிகங்களை பாடி தேவாரத்தை பாடி கிரிவலம் வாருங்கள். அதைவிட பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. ஆகவே அப்படி குலதெய்வத்தை பற்றி தெரியாதவர்கள் திருவண்ணாமலையானை பற்றி கொள்ளுங்கள். அண்ணாமலையானே போற்றி அண்ணாமலையானே போற்றி என்று அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றியை பெறும். மொத்தத்தில் ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.